Hi guys, welcome to Kuithro and I'm man of my words. So முக்காவாசி முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரிங்ஸ் இன்டீஜர்ஸ் நம்பர்ஸை பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தானில் இருக்க ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து ஒரு தியரி செக்ஷன் மாதிரி தான் கைஸ். இது ஒரு ஆப்ஷன் தான், வேணும்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இல்லை எனக்கு அதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க என் கூடிய வாங்க ஆப்ரேட்டர்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன் கைஸ். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தான் எனக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, நம்ம உள்ளே போயிடலாம். Different types of Python operators arithmetic operators which helps to mathematical calculation. Next assignment operator எது கேட்டிங்கன்னா ஒரு வேல்யூஸை ஒரு வேரியபிளுக்கு வந்து ஈக்குவல் பண்ணும்போது யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா A greater than B அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா லைக் அண்ட் ஆர், ஸோ அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை ஆப்ரேட்டர்ஸ், நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ், நெக்ஸ்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். சொல்லிட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா பைத்தானில் இருக்க ஒட்டுமொத்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ்னால் பைத்தானில் இவ்வளோதான் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ். ஸோ மாடுலஸ் ஒன்றும் கைஸ், ரிமைண்டர் தான் வந்து மாடுலஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் ஒரு விஷயத்தை நம்ம டிவைட் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம கடைசியாக வரும்ல ஒரு ரிமைண்டர், அந்த ரிமைண்டர் தான் வந்து மாடுலஸ். நம்மளுக்கு ஒரு ரெண்டு இதோட ரிமைண்டர் வேணும் போது நம்ம மாடுலஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்போனன்டேஷன் உங்களுக்கு தெரியும், 2 to the power of 2. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்போனன்ஷன். ஃப்ளோர் டிவிஷன்னு கேட்டிங்கன்னா ஓகே, ஸோ அதெல்லாம் நான் வரும்போது சொல்கிறேன். ஸோ ஃப்ளோர் டிவிஷன்றது பார்த்தீங்கன்னா ஓகே, நான் வந்து இப்போதைக்கு ஒரு தியரி செக்ஷன் நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லும்போது கொஞ்சம் தெளிவாகவே சொல்கிறேன். ஸோ ஃப்ளோர் டிவிஷன் ஒன்றும் இல்லை, ஒரு டிவிஷன். நம்ம நார்மல் டிவிஷன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாயிண்டில் ஃப்ளோட்டில் வரும் நம்பர்ஸு. பட் ஃப்ளோர் டிவிஷன்றதுல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரவே வராது. ஸோ ஒன்லி இன்டிஜர்ஸில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டிவிஷனில் வரும். ஸோ அதான் கைஸ் ஃப்ளோர் டிவிஷன். ஸோ மொத்தமாக இருக்க அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் கேட்டிங்கன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்போனன்டேஷன் அண்ட் ஃப்ளோர் டிவிஷன். ஸோ இவ்வளோ தான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஈக்குவல் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ளஸ், ஈக்குவல். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வரப்போகிற வீடியோஸ் வந்து அசைன்மெண்ட் அப்படியே எல்லாரும் தனித்தனி வீடியோ போடுறேன். ஸோ அதில் உங்களுக்கு தெளிவாகவே புரியும் கைஸ். ஸோ மைனஸ், ஈக்குவல்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் கைஸ். எக்ஸ் ஈக்குவல் 5ன்னு எழுதலாம், அது இப்படியும் எழுதிக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் 3ன்னு எழுதலாம். ஸோ இல்லைனா எக்ஸ் ஈக்குவல்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 தான் இப்படியும் எழுதலான்றதை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பைத்தானில் இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் அஸ்யூம் பண்ணிக்கணும் அப்படின்றத எனக்கு போட்டிருக்காங்க. ஸோ வந்து ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க, இது வந்து ரைட் ஷிஃப்ட்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து லெஃப்ட் ஷிஃப்ட்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் கைஸ். ஸோ இதுதான் எக்ஸ்போனன்ட், இதுவும் பவர் தான் ஆக்சுவலாக. ஸோ வேறு ஒன்று கைஸ். ஓகே, இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி இப்போதைக்கு உங்களுக்கு புரியலன்னா பரவாயில்ல, டிஎஸ் தியரி செக்ஷன் சும்மா மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறேன் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். இதான் இஸ் ஈக்குவல் அப்படின்னு சொன்னால. ஸோ ஈக்குவல்ஸ் இதுதான். ஸோ நாட் ஈக்குவல்னா இதுதான் கைஸ். நம்ம முன்னாடி ஈக்குவல் செக் பண்ணியிருப்போம். அது நாட் ஈக்குவல் செக் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் யூஸ் பண்ணால் நாட் ஈக்குவல் அர்த்தம். இது கிரேட்டர் தென், இது லெஸ் தென், இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு செக் பண்ணுறதுக்கு, இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு செக் பண்ணுறதுக்கு. இவ்வளோ தான் கைஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஈக்குவல்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைத்தானில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் அண்டு, ஆறு, நாட்டு. எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா அண்டோட எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து ட்ரூவாக இருந்தால் பார்த்து தான் உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ நம்ம ஒரே டைமில் வந்து ரெண்டு கண்டிஷன்ஸ் செக் பண்ணணும் அப்படின்ற போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும்போது நீங்கள் அண்டு யூஸ் பண்ணணும். அண்ட் இல்லை ரெண்டுத்துல தான் ஒன்று ட்ரூவாக இருந்தால் போதும், நான் ரெண்டு கண்டிஷன் தருவேன், அது ரெண்டு கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஆர் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அண்டு நாட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து நீ சொல்கிறது ட்ரூவாக இருந்தால் நான் அதான் நீ சொல்கிறதே நான் செய்ய மாட்டேன் அப்படின்றோம்ல, ஆப்போசிட்டாக தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அதுதான் நாட். உங்களுக்கு ட்ரூன்ற வேல்யூ ரிட்டர்ன் ஆச்சுன்னா உங்களுக்கு அங்கே ஃபால்ஸ்னு அர்த்தம். ஸோ ஃபால்ஸ்ன்ற வேல்யூ ரிட்டர்ன் ஆச்சுன்னா உங்களுக்கு ட்ரூன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அதுதான் நாட்னு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைத்தானில் ஐடென்டிஃபை ஆப்ரேட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இஸ் ரிட்டன் போத் வேரியபிள்ஸ் ஆர் சேம் இஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ ரெண்டு வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இஸ் நாட்ன்றது ரெண்டுமே சேமாக இல்லையா, அதான் நம்ம ஈக்குவல் அண்ட் நாட் ஈக்குவல்னு பார்த்தோம்ல கைஸ். ஸோ அதை வந்து நம்மளால பைத்தானில் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லையும் எழுத முடியும், இல்லை நீங்கள் சிம்பிள்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கீவேர்ட்ஸ், அதெல்லாம் சிம்பிள்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் ஐடென்டிஃபை ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைத்தானில் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸில் இன், நாட் இன். ஸோ வந்து ஒரு லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இந்த நம்பர்ஸ் இருக்கா இல்லையா செக் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அது இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரும், இல்லைனா ஃபால்ஸ் வரும். ஸோ அதுதான் இன். நாட்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேல்யூ வச்சுருப்பீங்க. ஸோ அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது, அப்படி இருந்துச்சுன்னா அது ஃபால்ஸ்னு வந்துடும், இல்லைனா ட்ரூனே வரும் கைஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பைத்தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வேறு பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். அதை நம்ம முன்னாடி சொன்னேன், அண்டு, ஆறு, எக்ஸ்ஆர், நாட் அண்ட் 0 லெஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் சைன் ரைட் ஷிஃப்ட். ஸோ எனக்கு வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் அவங்க அப்புறம் டீட்டெயிலாக சொல்கிறேன்.
ஸோ அண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் ட்ரூன்னு வரும். ஸோ ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை 1 ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ தான். அண்ட் நெக்ஸ்ட்டு எக்ஸான்றது பார்த்தீங்கன்னா ஆருக்கு அப்படியே ஆப்போசிட்னு வச்சுப்பாங்க. ஸோ நாட் அந்த மாதிரி தான், இன்வெர்ட்ஸில் வரும் எல்லாமே. அண்ட் செட் ஈச் பிட் ஒன் இஃப் ஒன்லி செட் பிட்ஸ் டூ. ஸோ இவ்வளோதான் பைத்தானில் பிட் வைஸ் ஆப்ரேட்டர். ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஸோ இது வந்து சும்மா ஒரு செக்ஷன் தாங்க. ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த செக்ஷன், இதில் வேறு ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோதான் முக்கியமாக. ஸோ நான் வந்து அடுத்தடுத்து வரதில் எல்லாத்தையும் தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. லவ் யூ கைஸ்.